ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கறி டேஸ்ட்டில் முட்டைக்கோஸ் கூட்டு செய்ய போகிறோம். நாங்கள் கொத்துக்கறி போட்டு முட்டைக்கோஸ் கூட்டு செய்வோம். முட்டைக்கோஸு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு கூட்டு செய்வோம். அதை நான் கறி இல்லாமல் வெறும் முட்டைக்கோஸு கடலைப்பருப்பு போட்டு அந்த மசாலாவை வச்சு நான் இப்போ உங்களுக்கு இந்த கூட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். ஓகேங்களா? இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, கொஞ்சோண்டு தேங்காய், ஒரே ஒரு பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு போடணும். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் பாதியை நம்ம என்ன செய்யணும்னா ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, இது வெங்காயம், சின்ன வெங்காயம், தேங்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதனால் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுருக்கனால அதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் போட போகிறேன். இதான் இதோட மசாலா. இந்த மசாலா போட்டு செய்யணும். நான் செய்கிறேன், பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். முட்டைக்கோஸு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள். முதல்ல முட்டைக்கோஸை நம்ம வேக வைக்கணும். முட்டைக்கோஸ் போடணும். கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நான் கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டேன். அதனால் அதை நம்ம முட்டைக்கோஸோட ஒன்றா போட்டுடணும். முட்டைக்கோஸு, கடலைப்பருப்பு, அப்புறம் தக்காளி, அவ்வளோதாங்க. தக்காளி, முட்டைக்கோஸு, கடலைப்பருப்பு, தக்காளி. நான் இதிலே என்ன செஞ்சுருவேன்னா எல்லா தூளையும் போட்டுருவேன். சில டைமில் எனக்கு என்ன ஆகுனா, தூள் அதில் போட்டு வதக்கணும்னு வச்சுக்கோங்க, திடீர்னு கருகி போச்சுன்னா டேஸ்ட்டு போயிடும். அதனால் இதை போட்டுட்டு தக்காளி போட்டுட்டு என்னென்னா பக்கத்தில் வாழைத்தண்டு கூட்டு செஞ்சுட்ருக்கேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் ஜென்ஸுக்கு நம்ம வீக்லி ஒன்ஸாவது நம்ம வாழைத்தண்டு கூட்டு செஞ்சு தரணும். அது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நல்லது. அதனால் வாழைத்தண்டு கூட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு செய்ய போகிறேன். 1 நிமிஷம் விட்டு போட்டுட்டு வந்துடுறேன். நீங்களும் என்ன பண்ணுங்கள், வீட்டில் ஜென்ஸுக்கு பண்ணுவாங்க. எடி சாப்பிட்லான்னா ஜென்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழைத்தண்டு போட்டு வாரத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு கொடுங்க. இப்போ நான் முட்டைக்கோஸு, கடலைப்பருப்பு, தக்காளி ஒரு பழம் போதும், ரொம்ப போட்டுறாதீங்க, புளிக்கும். அதனால் ஒரே ஒரு பழம் தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், எல்லாத்தையுமே உப்பு எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டுருவேன். ஒன்றா போட்டு வேக வச்சுருவேன். அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மறந்தாப்பில் கொஞ்சம் விட்டுட்டோம்னாலும் எண்ணெயில் போட்டு வதக்கும் போது கொஞ்சம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கருகிச்சுன்னா அந்த டேஸ்ட்டே எடுத்துடும். சாப்பாட்டுக்கு என்ன தான் பார்த்து டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும்னா என்ன சொன்னால் கரெக்டான பதத்தில் இறக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்பாங்க. கருகை விட்டுட்டு நான் செஞ்சுட்டேன்னா அது எப்படி? அது சரியில்லைல்ல. இங்கே பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி முங்குற அளவு ஊற்றினா போதும். மஞ்சத்தூள் தேவையாக மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் கூட போடுவேன். உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால மஞ்சத்தூள் கொஞ்சம் கூட போடுவேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஏன்னா குழந்தைங்களும் சாப்பிடணும். நம்ம மட்டுமா சாப்பிடுவோம், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுங்க. ஏன்னா அந்த பட்டை கிராம்பு வாசனை இருக்குல்ல, அதனால் அதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். என் பாப்பாவுக்கு அந்த பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு ஸ்மெல் இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாள். அவளுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுருவேன். கொத்தமல்லி தூள், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறிடணும். கிளறி அடுப்பில் வச்சு இறக்குங்க. அடுப்பில் வச்சு இறக்கிட்டு அப்புறமா வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இதை தூக்கி கொட்டிடுங்க. கொட்டிட்டு கொத்தமல்லி தழை இருக்குல்லங்க, கொத்தமல்லி தழையை நறுக்கி போட்டு இறக்கிடுங்க. அதான் ஃபைனல். இறக்கிட்டு நீங்கள் ஏன்னா கொடுத்து பாருங்களேன், கொத்துக்கறி போட்டு நம்ம செய்வோம்ல, முட்டைக்கோஸ் கொத்துக்கறி கூட்டு செய்வாங்க, அதே டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்களும் ஒரு தடவை அதை செஞ்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், முட்டைக்கோஸ் கூட்டு நல்லா வெந்துருச்சு. முட்டைக்கோஸ் கூட்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து தக்காளி,
நம்ம கடலைப்பருப்பு, முட்டைக்கோஸு, அப்புறம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை தாளித்து விடணும். அதை தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு நான் வந்து என்றைக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். அதனால் கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னா ஒரு 2 கரண்டியாவது நம்ம நல்லெண்ணெயை ஊற்றணும். 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்த பருப்பு, நம்ம பாதி வெங்காயத்தை வந்து நம்ம அவிக்கிறதுல முட்டைக்கோஸில் பாயில் பண்ணுறதுல போட்டோம்ல, இன்னும் பாதி வச்சுருப்போம். அந்த வெங்காயத்தை என்ன பண்ணணும்னா இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக போட்டுடணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு கொத்துக்கறி போட்டால் தான் பிடிக்கும். நம்ம பொழுதடிக்குமா கொத்துக்கறி வாங்க முடியும், மாதத்தில் ஒருக்கா தான் வாங்க முடியும். அதனால் நான் என்ன பண்ணேன், நம்ம இப்போ செஞ்சு சாப்பிடுவோம், வேணும்னா சாப்பிடட்டும். ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றினேன். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கூட்டுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு வரும். அதனால் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணேன். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பரவாயில்ல, பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் நமக்கு தரும். அதனால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கு ரொம்ப மொறுமொறுலாம் வரக்கூடாது, ஏன்னா இது கூட்டுனால கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கணும். ஒரு 50% வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குதுங்களா, அதை ஊற்றி நல்லா பச்சை வாசனை போட வரைக்கும் கிண்டிடணும். இது பார்த்திங்களா மசாலா, பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும். என்னென்ன போட்டோம், இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, சின்ன வெங்காயம், தேங்காய், அவ்வளோதான். இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதை போட்டு தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பட்டை கிராம்பு ஃப்ளேவர் தான் நமக்கு வந்து என்னென்னா கறியோட வாசனையே கொடுக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. நம்ம என்னைக்காவது கொத்துக்கறி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி மெத்தடில் கொத்துக்கறி நான் கொத்துக்கறி வாங்கினதை கழுவிட்டு அதை போட்டு நீங்கள் குக்கரில் வந்து இது செய்கிறீங்களா, கடலைப்பருப்பு, முட்டைக்கோஸ்லாம் போடுறீங்கன்னா அதில் போட்டுருங்க. அதில் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தாளித்து என்ன பண்ணுங்கள், கொட்டும் போது அதை தூக்கி அப்படியே கொட்டிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டு செஞ்சிங்கன்னா செஞ்சு வச்சு மூடி வச்சுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 50% வதங்கிடுச்சு. ஒரு இதுக்கு மேலே வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது கூட்டு தான் நம்ம வைக்கிறோம். இப்போ என்னென்ன பண்ணுறோம்னா அரைச்சி வச்சுட்டு மசாலாவை போடுறோம். இந்த மசாலாவை போட்டாச்சு. அவ்வளோதான். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியை ஊற்றிடுவேன். இது நல்லா கொதிக்கணும், நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்துன்னா நல்லாயிருக்கும். நீங்களாம் சமைச்சிட்டிங்களா? நீங்களாம் சாப்பிட்டே முடிச்சிருக்கீங்க. இன்றைக்கி வந்து சமையல் லேட் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் வந்து இப்போ தான் சமைச்சிட்டு இருக்கேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சௌச்சோ போட்ட சாம்பார், வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு வச்சுட்டேன். அப்புறம் நெத்திலி கருவாடு வறுத்தேன். நெத்திலி கருவாடு வறுத்து பாக்ஸில் வச்சுருக்கேன். இதுதான் நெத்திலி கருவாடு வறுத்து வச்சுருக்கேன். நெத்திலி கருவாடு, அப்புறம் இந்த முட்டைக்கோஸ் கூட்டு. அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு மீண்டும். வாங்க எல்லாம் சாப்பிட வாங்க, நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை பார்க்குறவங்க, நான் இப்போ தான் புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் என் சேனல் யார் பார்த்தாலும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்தா தான் எனக்கு வந்து அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க, நல்லா உற்சாகப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு மேலும் மேலும் புதுசாக எனக்கு சமையல் தான் நல்லா வரும். அதனால சமையல் வீடியோ நிறையா போடுவேன். எங்கள் ஊர் சமையல்களை போடுறேன். இது தெரியாத ஆளுகள்லாம் இருக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் தான் தெரியும். இருந்தாலும் எங்கள் ஊர் சமையல் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. இல்லை நீங்கள் இப்படி செஞ்சுருந்தீங்கன்னா, இல்லை இதோட டேஸ்ட்டாக ஏதாவது சமையல் கொத்துக்கறி போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் அதை கூட நீங்கள் சொல்லுங்கள். என் சேனலை எல்லாருமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நானும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தையாக சேர்ந்துருவேன். உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் முகமே உங்களை யாருன்னு கூட தெரியாது, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த யூடியூப் மூலயமா நம்மளாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக உருவாகும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் முன்னாடியே உப்பு போட்டுட்டேன்.
அதனால் பத்தலைன்னா மறுபடியும் நான் போடுவேன், இல்லாட்டி அப்படியே விட்டுருவேன். அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும். அவ்வளோதான் முடிச்சு. இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்தால் தான் நல்லது. பாப்பாவை கையில் வச்சுக்கிறனால என்னால் எங்கேயும் வேலைக்கெலாம் போக முடியும். என்ன ஒன்றாவது போது என்ன வேலைக்கு போகணும்னு கேட்டீங்க. அப்படி இல்லை, நான் பொம்பளை பிள்ளை தனியாக வீடு கட்டிட்டு இந்த கிராமத்து பக்கம் வந்துட்டோம். அது நமக்கு புது இடம் தானே, யாரையும் தெரியாது. மாமனார் மாமியார்னா இங்கே யாருமே எனக்கு கிடையாது, எல்லாருமே இறந்துட்டாங்க. ஓகேங்களா, அப்பா அம்மாவும் இல்லை, நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அதனால் நம்ம என்ன செய்யணும், யார் பார்த்துப்பா, சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஹாய்னா ஹாய் தான் சொல்ல முடியும். அவங்கக்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்க முடியாது. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து சொந்தக்காரவங்களாம் இங்கே கிடையாது, எல்லாம் சென்னை தான், யாரும் இங்கே கிடையாது. ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான் இங்கே இருக்கிறாங்க. அவங்க வேலை தானே பார்ப்பாங்க. அவங்க வேறு இடத்துல இருக்காங்க, நாங்கள் வேறு இடத்துல இருக்கிறோம். அதனால் அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. அண்ணியும் வேலைக்கு போகிறாங்க, அண்ணனும் வேலைக்கு போகிறாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. பாப்பாவை நான் தான் பார்த்தாகணும். ஆனால் நமக்குன்னு ஒரு இன்கம் கையில் இருந்தே ஆகணுங்க. இன்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். பாப்பாவை கையில் வச்சுருக்கோம், ஏதாவது குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கும், எல்லாத்தையுமே ஹஸ்பண்டே நம்ம போகிறதுக்கு நம்மளும் அவங்க வாங்கி தராமல் இல்லை, வாங்கி தருவாங்க. இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம சம்பாதிச்சோம்னா ஒரு நமக்கு ஒரு தனி ஒரு தெம்பு கிடைக்குங்க. அவங்க சம்பளத்தையே நம்ம நம்பியிருக்கோம், அது நமக்கு செய்யாமல் இல்லை, எல்லாம் செய்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சம்பாதிச்சு அந்த காசை நம்ம கையில் முதல்ல பார்க்கணும். பார்த்தீங்களா, அந்த சந்தோஷமே தனி. அது யாரானாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முதல்ல நம்ம சம்பாதிச்ச அந்த காசு கையில் பார்ப்போம் பாருங்க. அது ஒரு 100 ரூபாயாக கூட இருக்கட்டும், ரொம்ப கூட வேண்டாம், 100 ரூபா காசாக இருக்கட்டும், அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் எதுக்கு இந்த யூடியூப் ஆரம்பித்தேன், நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஆரம்பித்தேன் இல்லை, என் இன்கம்காக தான் இந்த யூடியூபே நான் ஆரம்பித்தேன். ஏன் சில பேர் சொல்லுவாங்க நான் என்டர்டெயின்மெண்ட்லாம் ஆரம்பித்தேன், எனக்கு பொழுது போகிறோம், அப்படிலாம் கிடையாதுங்க. வருமானம் பத்தலை, ஹஸ்பண்ட் வருமானம் மட்டும் எங்களுக்கு பத்தலை. நான் வேலைக்கு போகலாம், நான் படித்ததுக்கு வேலைக்கு போகலாம், பாப்பாவை யார் பார்த்துக்கலாம், அது வந்து கொஸ்டின் மார்க் வருது. நம்ம பிள்ளையும் ஜாக்கிரதையாக யாருக்காக நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்காக சம்பாதிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதுங்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லாத இடத்துல சேஃப்டியே நம்ம தராமல் ஓடி சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம். பொம்பளை பிள்ளைங்களோ ஆம்பளை பிள்ளைங்களோ எந்த பிள்ளைங்களோ அப்படி இப்போ 2 குழந்தைங்களுக்குமே பாதுகாப்பு இல்லை. முன்னாடிலாம் பொறுத்தவங்களுக்கு பொம்பளை பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லைம்பாங்க, அப்படி கிடையாது. இப்போ பையனுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை. யாருக்காக ஓடி சம்பாதிக்கிறோம், இதுகளுக்காக தானே சம்பாதிக்கிறோம். இதுகளே இல்லைன்னா அந்த சம்பாத்தியம் எதுக்கு? 5 பைசாவுக்கு உதவுமா? ஒன்றுமே உதவாது. அப்போ நம்ம பிள்ளைய முதல்ல சேஃப் ஆகணும், நம்ம சேஃப் ஆகணும். நம்மளை நம்பி தான் விட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சேஃபாக இருக்கும். நம்மளும் பேக்கை தூக்கிட்டு வேலைக்கு கிளம்பிட்டோம்னா அது என்ன செய்வார், என்ன செய்யுதுன்னு முதல்ல நமக்கு தெரியுமா? வருவோம், சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு போவோம், சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம். வந்தோன்னா ஏதாவது நடந்த விஷயத்த, ஸ்கூலில் நடந்த விஷயத்த முதல்ல ஷேர் பண்ணுங்களா. லேஸில் அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்கன்னு பண்ணாங்க. இதே இது அம்மானு ஒரு கேரக்டர் வீட்லேயே இருந்துச்சுன்னு வைங்களேன், அது சொல்லி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது மூஞ்சியை பார்த்தாலே முதல்ல அம்மா கண்டுபிடிச்சிடுவோம். நம்ம என்ன இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்போம். ஒரு தடவை சொல்லாட்டி ஒரு 10 தடவை நோண்டி கேட்டேன்னு வச்சுக்கோங்க, சொல்லிடுங்களா. அப்புறம் நம்ம என்னென்ன ஆக்ஷன் எடுக்கலாம். எதுவுமே நம்ம பேக்கை தூக்கிட்டு காலையில் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வர்றது, அது வேலைக்கு போய்த்தான் ஆகணும். நான் தப்புன்னு சொல்ல, போய்த்தான் ஆகணும். ஆனால் அதையும் அவங்களுக்குலாம் கொஞ்சம் சில பேருக்குலாம் சொந்தக்காரங்க இருப்பாங்க, பார்த்துப்பாங்க. நமக்கு யாருமே இல்லை. என்னோட தனிப்பட்ட கருத்து என்னன்னா, இதான் வீட்டிலேருந்து ஏதாவது ஒர்க் பண்ணணும். என்ன டியூஷன் எடுப்பேன். டவுனில் இருக்கும்போது டியூஷன் எடுப்பேன், வீட்டில் இருந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இப்போ கிராமத்துக்கு வந்தோன்னா டியூஷன் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம டவுனில் வந்து ஒரு குழந்தைக்கு எவ்வளோ வந்து நம்ம டியூஷன் ஃபீஸ் வாங்குறோம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களால தரக்கூடிய நிலைமையில தான் இருப்பாங்க. தரக்கூடிய நிலைமையில என்னென்னா குழந்தைங்க படிப்புக்காக கஷ்டப்பட்டு டியூஷனில் சேர்த்து அந்த இன்கம் காசை நமக்கு கொடுப்பாங்க. பட் கிராமத்தில் உள்ள சூழ்நிலை அப்படி கிடையாது. அவங்கக்கிட்ட போய் நம்ம இவ்வளோ பணம் தான் நான் வாங்கினேன், அப்போ எனக்கு கொடுங்க நான் கேட்க முடியாது. அப்போ நான் டியூஷன் எடுத்தும் பிரயோஜனம் கிடையாது, எனக்கு தேவையான இன்கம் எனக்கு கிடைக்காது. இது நான் டவுனில் வந்து இது எடுக்கும்போது டியூஷன் எடுக்கும்போது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் என்ன இன்கம் நம்ம ஒரு பிஎட் படித்த டீச்சரால் வாங்க முடியுமோ அதே இன்கம்மை நான் டியூஷனில் எடுத்தேன். ரெண்டு பேட்சாக டியூஷன் வச்சு நான் அந்த காசை எடுத்துட்டேன். வீட்டிலே இருந்து சொல்லி தரும்போது எனக்கு வீட்டு வேலையும் பாதிக்கல, அணைப்புது. இப்போ நான் கிராமத்துக்கு வந்தோன்னா எனக்கு இன்கம்ங்கிறது டோட்டலாகவே நின்றுச்சு. அப்போ குழந்தையும் வேற வந்துடுச்சு.
நான் எனக்கு வந்து லேட்டாக தான் பாப்பா பிறந்தா, அதனால் குழந்தையும் வந்துடுச்சு. அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? இன்கம் எனக்கு வேணும். நம்ம இன்கம் பார்த்த கை சும்மா இருக்குமா? ஏதாவது இன்கம் வேணும்னு தான் நினைக்கும். அப்புறம் தான் பார்த்தா யூடியூப் சேனலில் எல்லாருமே யூடியூப்ங்கிறது ஒரு கடல் மாதிரி. அந்த கடலில் வந்து நம்மளாம் என்ன, அது ஒரு கடுகோடு ரொம்ப சின்னவங்க. நம்மலாம் எவ்வளவோ பேர் அவ்வளோ திறமைகளை காமிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும்னு யோசித்தேன். எனக்கு தெரிஞ்சது சமையல். அந்த சமையலை போடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். உங்களுக்கெலாம் அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாகவும் இருக்கலாம். அதனால் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை. நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸாக ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா ஜாலியாக பேசிட்டு சமைக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் டிப்ஸை நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க, ஓகேங்களா? எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா, இதுதான் முட்டைக்கோஸ் போட்டு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலை போட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வற்றட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். தண்ணி வற்றணும். தண்ணி வற்றாமல் இருந்தால் கூட்டு மாதிரியே இருக்காது, குழம்பு மாதிரி வேணும். அதனால் கொஞ்சம் தண்ணி வற்றட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.